ஹலோ வெல்கம் எவ்ரிவன். இன்றைக்கி என்கிட்ட ஒரு அழகான ஆனியன் கலர் சில்க் saree இருக்குது. அதை லெஹங்காவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கர்ட் தைக்கிறத மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனோட ப்ளவுஸ் டியூட்டோரியல் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் மிஸ் ஆகாமல் வரும். இந்த பட்டு saree பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பாடி பார்ட் ஃபுல்லுமே ஒரு மாதிரி பிங்கிஷான ஒரு கலரில் இருக்குது. முந்தானி வந்துட்டு ஆஃப் ஒயிட் கலரில் கோல்டன் சரி வந்திருக்கு. இந்த முந்தானியை வச்சு நான் ப்ளவுஸ் தைக்க போகிறேன். அந்த பாடி பார்ட்டில் ஸ்கர்ட் தைக்க போகிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு எனக்கு 2 மெஷர்மெண்ட் தேவை. வெயிஸ்ட்டு 32 இன்ச்சஸ், ஸ்கர்ட் லெங்க்த்து 38 இன்ச்சஸ். ஆனால் இந்த சாரியோட டோட்டல் லெங்த் பார்த்தீங்கன்னா 49 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு 38 தான் வேணும். அதோட நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இந்த டோட்டல் சாரியோட பாடி பார்ட்டும் நமக்கு ஸ்கர்ட்டுக்கு தேவையில்லை. அதில் ஒரு 3 மீட்டர் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் எல்லாம் தைச்சது போக இன்னொரு குர்த்தி தைக்கிற அளவுக்கு நமக்கு எக்ஸஸாக கிளாத் இருக்கும். ஸோ இப்போது சாரியோட ஒரு 3 மீட்டர் மட்டும் நான் எடுத்துகிட்டு அதை 38 இன்ச்சஸ் லென்த் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு பெல்ட், அதாவது இந்த ஸ்கர்ட்டோட பெல்ட் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன் சைடு ப்ளீட் வச்சும் தைக்கலாம், பாக்ஸ் ப்ளீட் வச்சும் தைக்கலாம். நான் வந்து இந்த ஸ்கர்ட்டை ஒன் சைட் ப்ளீட் வச்சு தான் தைக்க போகிறேன். நான் வந்து இதுக்கு லைனிங் கொடுக்கல. ஏன்னா நம்ம எப்படியும் இன்ஸ்கர்ட் உள்ளே கட்டி தான் வந்து இந்த ஸ்கர்ட் நம்ம கட்டுவோம், சாரீ கட்டுற மாதிரி. ஸோ நான் லைனிங் கொடுக்காம அப்படியே மெயின் ஃபேப்ரிக் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நான் வந்து கையிலேயே ஒரு 2 இன்ச்சு ஒரு ரஃப்பான மெஷர்மெண்ட் வச்சு, அந்த ரேகையை வச்சு மெஷர்மெண்ட் வச்சு நான் ப்ளீட் எடுக்கிறேன். எனக்கு இப்படி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 6 இன்ச் அகலம் உள்ள ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் ஒரு சைடு வந்து உள்ளே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை அப்படியே நம்ம தைச்சி வச்சுருக்கிற அந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அதோட ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச் முன்னாடி விட்டு அப்புறமா தள்ளி வச்சு தையல் போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஜிப்பர் அட்டாச் பண்ணுவோம். இப்போ இந்த பெல்ட் பார்ட்டோடைய அகலம் வந்து 6 இன்ச் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து இதனோட நீளம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ளீட் எடுத்து அந்த ஸ்கர்ட்டை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட்டோட வெயிஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணி பாருங்கள். அதை விட ஒரு 1.5-2 இன்ச் அகலம் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் இந்த பெல்ட் பார்ட் கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உள்ளே மடிக்கிறோம் இல்லையா, இந்த மடிப்புக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு எட்ஜையும் நம்ம வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட்டோட ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சைட் பண்ணியாச்சு. இன்னொரு ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே மடித்து அப்படியே நம்ம இப்போ முன்னாடி போட்ட தையலை கன்சீல் பண்ணுற மாதிரி மடித்து இன்னொரு தையல் போடுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக பெல்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ரிவர்ஸ் சைடில் திருப்பி வச்சுட்டு நம்ம உள்ளே ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடம் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் கேப் விட போகிறோம். அந்த கேப்பில் நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஜிப்பர் வைக்கலாம். ஜிப் வைக்காமல் நீங்கள் ஃபுல்லுமே அப்படியே சீல் பண்ணிட்டீங்க என்னென்னா, உங்களுக்கு போடுறது கழட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் ஜிப் அட்டாச் பண்ணுறது. நான் வந்து இன்விசிபிள் ஜிப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ஜிப்பர் வச்சாலும் ஓகே தான். இப்போ ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு அங்கே ஆக்சுவலாக ஜிப் வந்து நமக்கு தேவையானதை விட நீளமாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த எக்ஸஸ் போர்ஷனை நம்ம கட் பண்ணிடுறோம். ப்ளஸ் கன்சீலிங் ஸ்டிச்சும் நான் போட்டுடுறேன், ஜிப் அசிங்கமாக தூக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு ரோப் அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இந்த சாரியோட பார்டர் பீஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப சன்னமான ரோப் தான் நான் இதுக்கு கொடுக்குறேன். அது வந்து உள்ளே வந்து அன்ஈவனாக இருக்கிற எட்ஜை உள்ளே மடித்து நீட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஸ்டிச் போட்டுடலாம். இனி இதை வந்து நார்மலாக நம்ம சேஃப்டி பின் வச்சு ஸ்கர்ட்டோட கோர்த்துடலாம்.
கோர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதனோட கார்னர்ஸ் வந்து எம்ப்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு டேசல் அட்டாச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துகிட்டு அதை டயக்னலாக மடித்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஆகும். அதனோட கார்னர்ஸ்லலாம் நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஓவர் டர்ன் பண்ண போகிறோம். ஒரு டேசல் வச்சா ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நான் 2 டேசல் வைக்கிறேன் ஒரு சைடுக்கே. ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து வச்சு இந்த கார்னர்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரைட் சைடு வந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து ஸ்டிச் முடிக்காமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து முடிக்க போகிறோம். அந்த இடத்த நம்ம கட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி. இப்போ இதை ஓவர் டர்ன் பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான டேசல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி 2 சைடுக்கும் நான் செஞ்சுக்கிறேன். இன்னும் ஃபேன்சியாக வேணும்னா நம்ம ரெடிமேட் டேசல்ஸ் நிறையா கடையில் விற்கிது, அது கூட வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகான ஒரு லெஹங்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக வீட்டில் நம்மளே செய்யலாம். இதுக்கு பெரிய டெய்லராக இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. இதனோட ப்ரெட்டியான ப்ளவுஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கீப் வாட்சிங். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.